ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாசினகுடி அப்படிங்கிற அந்த டவுனை வர்ச்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதாவது ஊட்டியிலேருந்து நம்ம பந்திப்பூர் மைசூர் போகக்கூடிய ரோட்டில் இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் மாசினகுடி அப்படிங்கிற ஒரு ஹிடன் ஜெம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ரோடு ரெண்டு பக்கமுமே காடுகள் இருக்கிறதுனால நம்மளால் வன விலங்குகளை மாசினகுடியிலேருந்து பந்திப்பூர் போகக்கூடிய இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஸ்க்ரீனில் பார்க்குறது துள்ளி விளையாடும் புள்ளி மான்கள் ஒரு கூட்டமாக ரோடுனுடைய இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு கிராஸாக இருந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகளை நம்மளால் இந்த மாசினகுடி டு பந்திப்பூர் போகக்கூடிய வழியில் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போனது மார்ச் மாதங்கிறதுனால பாருங்கள், அது இலையுதிர் காடுகள். அதாவது உங்களுக்கு காலையில் பார்க்கக்கூடிய இந்த வியூ இலைகள் உதிர்ந்த மரங்கள் நிறைய இருக்குது. இதுவே நீங்கள் ஜூன் ஜூலையில் வந்தீங்க அப்படின்னா இந்த காடுகள் முழுவதும் ரொம்ப பசுமையாக இலைகளோடு இருக்கும். அதாவது இந்த மான்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக காட்டில் இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலைகளுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு காட்சிகள் தான் இது. மான்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா வானர கூட்டங்கள். ஸோ நம்ம போடக்கூடிய பிளாஸ்டிக் அந்த பொருட்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் சாப்பிட்றதுனால ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக தான் இது இருக்குது. நம்மளுடைய குப்பைகளை கூடுமான மட்டும் அங்கே கீழே போடாமல் இருக்கணும். பாருங்கள், யாரோ குடிச்சிட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜூஸை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மங்கி சாப்பிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இருக்கிறது முதுமலை டைகர் ரிசர்வ். அதாவது யானைகள் முகாம் இங்கே இருக்குது. ஈவினிங் 5-5:30 வந்தோம் அப்படின்னா எலிஃபண்ட் ஃபீடிங் அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ முதுமலை டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் யானைகள் அதிகமாக இருக்கிறதுனால யானைகள் பற்றின குறிப்புகள் அங்கே மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இது எல்லாமே காட்டு யானைகள். ஆனால் இந்த யானைகள் சரணாலயத்தில் வச்சு யானை பாகர்களால் பழக்கப்பட்டு கவர்மெண்ட்டால் வளர்க்கப்படுது. அதாவது காட்டில் அப்படியே சுற்றி திரியாமல் இது ஒரு காப்பகத்தில் வைத்து வளர்க்கக்கூடிய யானைகள். ஸோ இதில் ஒரு யானை தான் ஆஸ்கர் விருது பெற்ற அந்த பொம்மி தம்பதியினர் அவங்க வளர்த்த யானையும் இந்த முதுமலை டைகர் ரிசர்வில் தான் இருக்குது. நம்ம இப்போ ஸ்க்ரீனில் இந்த ஆஸ்கர் விருது வாங்கினவருடைய அவருடைய இமேஜ் நம்ம பார்க்குறோம். ஸோ சாயந்தரம் 5-5:30 மணிக்கெல்லாம் அந்த யானைக்கான உணவுகளை அந்த முதுமலை யானை காப்பகத்திலேருந்து கொண்டு அந்த எலிஃபண்ட் ஃபீடிங் பண்ணக்கூடிய காட்சிகள். ஸோ இந்த யானைகளை பொறுத்த வரைக்கும் இது காடுகளில் சுதந்திரமாக திரிஞ்சு சாப்பிட்றது இல்லாமல் இவங்களால் வளர்க்கப்பட்டு ஃபீட் பண்ணப்பட்டு வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது முதுமலை டைகர் ரிசர்வ் அந்த ஜோனுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜீப் சஃபாரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா காடுகளுக்குள்ளே போய் நம்மளால் வனவிலங்குகளையும் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறது அப்படிங்கிறது மாசினகுடியிலேருந்து பந்திப்பூர் போகக்கூடிய ரோடு. ஸோ பாருங்கள், காட்டு மிருகங்கள் குறிப்பாக மங்கி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவக்கூடிய காட்சிகள் ரொம்ப ரம்மியமாக இருந்தது காலை பொழுதில்.
ஸோ இங்கேருந்து நம்ம பந்திப்பூர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். கரெக்டாக மாசினகுடி ஜங்ஷனில் நம்ம இருக்கோம். பாருங்கள் ஏர்லி மார்னிங் வந்து மாசினகுடி ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியா. நமக்கு அங்கே தெரிகிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ நம்ம மாசினகுடியிலேருந்து ரிட்டன் வந்து பந்திப்பூர் போகாமல் ஊட்டிக்கு நம்ம வந்து திரும்பக்கூடிய காட்சிகள். ஏப்ரல் மே மாதம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன்னா வந்து இது இமயமலை பகுதி கிடையாது. இமயமலை அப்படின்னா வந்து வருஷத்துக்கு 365 நாளும் அந்த பனிகள் வந்து உருகக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஒரு எவர்க்ரீனாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, ரைன் டிபெண்டன்ட் ஃபாரஸ்ட். அதனால் மழை இல்லாத நாட்கள் வந்து இலையுதிர் காடுகளாகவும், ரைன் ஃபெட் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி வந்து மலையை எதிர்நோக்கி வந்து இந்த காடுகள் இருக்கிறதுனால பாருங்கள், இது வந்து ஏப்ரல் மே மாதங்களில் ரொம்ப வறட்சியாக ட்ரையாக இருக்கும். இதுவே நம்ம ஜூன் ஜூலையில் வந்தோம் அப்படின்னா வந்து ஜூன் 1 மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த மழையினால் காடுகள் வந்து செழுமையாக இருக்கும். ஸோ இப்போ ஊட்டியில் நம்ம வந்திருக்கக்கூடிய பிளேஸ் நீல்கிரி லைப்ரரி. கிட்டத்தட்ட 1800களில் வந்து ஆங்கிலேயர்களால் இந்த கட்டிடம் வந்து பல்வேறு அரசு பணிக்காக யூஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கி வந்து அது ஒரு ப்ரைவேட் லைப்ரரியாக இருக்குது. ஸோ ஊட்டி போகக்கூடிய புத்தக பிரியர்கள் மறக்காமல் விசிட் பண்ணக்கூடிய ஸ்பாட் அதில் இது ஒன்று, நீல்கிரி ப்ரைவேட் லைப்ரரி. ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த கட்டடக்கலை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலே ஊட்டியில் வந்து இந்த லைப்ரரி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் சென்ட் ஸ்டீஃபன் சர்ச். ஊட்டி அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்களுக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு குளிர் பிரதேசம். ஏன்னா அவங்களுடைய அந்த கிளைமேட் வந்து இந்தியாவில் சில இடங்களில் தான் கிடைக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு இந்த ஊட்டி மாதிரியான இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் ஒரு ஆங்கிலேய குளிர், அவங்களுக்கு ஏற்ற அந்த ஒரு குளிர் சூழ்நிலை வந்து தட்பவெப்பநிலை வந்து அமைஞ்சிருக்கும். அதனால் ஊட்டியில் வந்து செட்டில் ஆகியிருந்த ஆங்கிலேயர்கள் கட்டின ஒரு தேவாலயம் சென்ட் ஸ்டீஃபன் சர்ச். ஸோ இன்றைக்கி இந்த சர்ச் வந்து CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பாருங்கள், அழகிய மர வேலைப்பாடுகளால் ரொம்பவும் வந்து ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் நான் சுற்றி உங்களுக்கு வந்து கார்டன். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலையடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய பாரம்பரிய கட்டிடக்கலை கொண்ட ஒரு தேவாலயம். ஸோ நம்ம சென்ட் ஸ்டீஃபன் சர்ச்சுக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஊட்டியினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். பக்கத்துலேயே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இதுதான் சர்ச்சினுடைய அவுட் சைட் வியூ. அவ்வளோதான், நம்ம வந்து ஊட்டியிலேருந்து மறுபடி சென்னைக்கு நம்ம திரும்பக்கூடிய ஒரு ஈவினிங் டைம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய ரம்மியத்தை அப்படியே கண்டு கழிச்சவாறு ஊட்டியிலேருந்து மறுபடி நம்ம சென்னைக்கு திரும்புகிறோம். ஸோ ஈவினிங் டைம் பாருங்கள், அந்த மலைகளினுடைய அழகை ரசிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலை நமக்கு தரும். சன் ஆல்மோஸ்ட் செட் ஆகக்கூடிய டைம். நமக்கு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் பாருங்கள், வெஸ்டர்ன் காட்ஸினுடைய ஒரு ரம்மியமான ஒரு வியூ. இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம இது மாதிரி இன்னொரு ஹில்